எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். நடைப்பயணம் என்ற பெயரில் தன்னுடன் உள்ள பாமகவினரை அன்புமணி ஒழிக்க திட்டமிட்டுள்ளதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். எம்எல்ஏ அருளை தாக்கியவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும் அருளுக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அன்புமணியின் நடைப்பயணம் அமைதி பூங்காவாக உள்ள தமிழகத்தை கலவரமாக்கும் நோக்கில் உள்ளது என ராமதாஸ் காட்டமாக விமர்சித்துள்ளார். அன்புமணியின் நடைப்பயணத்திற்கு அனுமதி வழங்கியதே மோதலுக்கு காரணம் என்றும் இனியும் அனுமதி வழங்கினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அன்புமணி மற்றும் அவரது ஆதரவாளர்களை கொண்ட கும்பலை தடை செய்து அந்த சட்டவிரோத கும்பலை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். நடைப்பயணம் என்ற பெயரில் தன்னுடன் உள்ள பாமகவினரை அன்புமணி ஒழிக்க திட்டமிட்டுள்ளதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். எம்எல்ஏ அருளை தாக்கியவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும் அருளுக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அன்புமணியின் நடைப்பயணம் அமைதி பூங்காவாக உள்ள தமிழகத்தை கலவரமாக்கும் நோக்கில் உள்ளது என ராமதாஸ் காட்டமாக விமர்சித்துள்ளார். அன்புமணியின் நடைப்பயணத்திற்கு அனுமதி வழங்கியதே மோதலுக்கு காரணம் என்றும் இனியும் அனுமதி வழங்கினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அன்புமணி மற்றும் அவரது ஆதரவாளர்களை கொண்ட கும்பலை தடை செய்து அந்த சட்டவிரோத கும்பலை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். நடைப்பயணம் என்ற பெயரில் தன்னுடன் உள்ள பாமகவினரை அன்புமணி ஒழிக்க திட்டமிட்டுள்ளதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். எம்எல்ஏ அருளை தாக்கியவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும் அருளுக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அன்புமணியின் நடைப்பயணம் அமைதி பூங்காவாக உள்ள தமிழகத்தை கலவரமாக்கும் நோக்கில் உள்ளது என ராமதாஸ் காட்டமாக விமர்சித்துள்ளார். அன்புமணியின் நடைப்பயணத்திற்கு அனுமதி வழங்கியதே மோதலுக்கு காரணம் என்றும் இனியும் அனுமதி வழங்கினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அன்புமணி மற்றும் அவரது ஆதரவாளர்களை கொண்ட கும்பலை தடை செய்து அந்த சட்டவிரோத கும்பலை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.